ஆக்டரும் நடிகருமான ஆர்ஜே பாலாஜி அவர்கள் டைரக்ஷனில் வெளிவந்த படம் தான் கருப்பு. இந்த படத்தில் ஆக்டர் சூர்யான்னு ஆக்ட்ரஸ் த்ரிஷா இவங்களும் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்றத ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நடந்த திருட்டு தான் இந்த படத்தோட கதை அப்படின்றத சொல்லியிருக்காரு. சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே சென்னையில் பேசின் பிரிட்ஜ் கிட்ட மர்ம நபர் அவர் கழுத்தில் கத்தியை வச்சு நகையை பறிச்சுட்டாராம். பல வருஷத்துக்கு அப்புறமாட்டி நகை கிடைச்சிச்சான். ஆனாலும் அதை நீதிமன்றத்துக்கு மூலம் மீட்டெடுக்க பெரும் அலைச்சலை அவர் சந்திச்சாராம். அதை ஏன் படமாக எடுக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அந்த புள்ளியை மட்டும் வச்சு எடுத்தால் அது சின்ன ஒரு ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ அதை மிகப்பெரிய ஐடியாவாக மாற்றுறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் நான் மாசாணி அம்மன் கோயிலுக்கு போனேன். அப்போ மிளகாய் அரைக்கும் அந்த நம்பிக்கையை நான் பார்த்தேன். ஸோ இந்த சம்பவத்தையும் சேர்த்து ஒரு கதையாக உருவாக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி வந்த படம் தான் கருப்பு அப்படின்றத இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. சூர்யா அவர்களோட கெரியர்லேயே இது ஒரு டேர்னிங் பாயிண்டான படமாக தான் இருக்கும். ஏன்னா 200 கோடி ப்ளஸ் வசூல் சூர்யா படங்களில் இதுதான் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கு. ஸோ சூர்யா கெரியரில் இந்த சூப்பர் டூப்பர் ஹிட் படத்துக்கு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. ஸோ படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்டான நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.